UPSC friends, welcome back to my channel. In this video, we are going to see the Hindu explanation of 21st August 2026. Before going to that, try to understand for this examination, reading newspaper is very important. Don't skip the paper. Try to read regularly. But still, when it comes to reading newspaper, lot of aspirants facing many challenges. Challenges like newspaper படிச்சா புரியாது, news articles background எது தெரியாது, எக்ஸாமுக்கு ரெலவென்ட்டான ஆர்டிகல் எதுன்னு பிக் பண்ண தெரியாது. இது எல்லாம் தெரிஞ்சாலும் படிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது டைம் கன்சூமிங் பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ், அதுக்காக தான் நான் ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். If you watching this video, you will get overall understanding of today's important news article. With that understanding, with that clarification, if you try to read newspaper, definitely you can complete the paper. And இந்த வீடியோல சொல்லக்கூடிய prelims fact எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். பிகாஸ் நம்ம பண்ற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு கான்ஃபிடென்ட் வருமே தவிர நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணல, நல்லா படிக்கல அப்படின்னா கான்ஃபிடென்ட்டே எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு வராது. ஸோ அதனால ரெகுலரா ரீட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட்டா இருங்க, அதுவே போதும் இந்த எக்ஸாமுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், கமெண்ட்ஸ்ல ஒரு சில டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஐ வாண்ட் டு கிவ் a clarification. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸ் எப்படி கவர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிக்கணுமா இல்லை ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். பிகாஸ் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டு ஸ்கீம் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா அது ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக தான் வந்து போகும். ஓகேங்களா? அப்படி ஸ்டேட்ஸ் வைஸ் படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஸ்டேட் ஸ்கீம்ஸும் வந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பெருசாக வராது. ஓகேங்களா? ஸ்கீம்ஸ்னு பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை மட்டும் படிங்க. அதுதான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அப்ளை ஆகக்கூடிய ஸ்கீம் இல்லையா? அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ ஒரு சில ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். அதை ஒரு சில ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி நியூஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், அந்த ஸ்கீமை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்மளால சொல்லவே முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், இஃப் சப்போஸ் அவங்க எக்ஸாமில் கேட்கலனாலும் நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது நம்ம கோட் பண்ணி எழுதலாம். நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின்ஸ். இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின்ல நம்ம ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், சஜஷன் கொடுக்கலாம், கன்க்ளூஷன் வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்கீம் இப்படி இருக்கு, இந்த ஸ்கீம் வந்து நல்லா எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, இதை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், நம்மளோட ஒப்பீனியன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும், மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலையும் யூஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின் தான். ஓகேங்களா? இது எல்லாமே ஆல் அபவுட் நாலேஜ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். பட் அதுக்கு ஒரு ஸ்டேட் ஸ்கீம்ஸும் நம்ம போயிட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாவே போதும். அதிலே வந்து ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா? அந்த ஸ்கீம்ஸை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாவே போதும். அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ரெக்கமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும், எங்க சஜஷனுக்கு யூஸ் பண்ணணும், எந்த கொஸ்டினுக்கு வே ஃபார்வர்ட் யூஸ் பண்ணணும், எதில் கன்க்ளூஷன் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் வரும். ஜஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால டோன்ட் காம்ப்ளிகேட் யுவர் செல்ஃப். நீங்கள் நியூஸ் பேப்பரில் இருக்கும்போது அதில் ஏதாவது ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த யூட்டிலைசேஷன், அந்த ஸ்கீமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். இதுவே மோர் தென் எனஃப். அண்ட் ஆல்சோ பிஐபி பார்க்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேசிக்காக மினிமமாக ஒரு பேப்பர் ஒழுங்காக படிக்கிறீங்களா அப்படின்னு வந்து உங்களை நீங்களே என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஒரு பேப்பர் படிக்கிறதுங்கிறத என்ஷூர் பண்ணுங்க. பிகாஸ் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது, நியூஸ் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா பிஐபியில் இருந்தால் கண்டென்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் நீங்கள் ஒழுங்காக படிக்கிறீங்க அப்படின்னாலே பிஐபியில் இருக்கிற கண்டென்ட்டும் வந்துடும். அதை தாண்டி நம்ம ஒரு சில கண்டென்ட் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரெகுலராக ப்ராப்பராக படிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பைலேஷன் பார்க்குறோம் அப்படின்னாவே போதும். அண்ட் ஒன் மோர் திங், வி வில் அப்லோட் கம்பைலேஷன் வீடியோ. ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். அதை பார்க்கும்போது 1 மந்த்தை ரீகேப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இஃப் யூ வாண்ட், நான் ஒரு கம்பைலேஷன் படிக்கணும், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ஒரு கம்பைலேஷன் படிக்கணும் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. ஏதாவது ஒரு மேகசின் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்மளோட கான்ஃபிடென்ட்டுக்காக இதுவே போதும். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணி தேவையில்ல. யோஜனா, குருஷேத்ரா, பிஐபி அப்படிலாம் போயிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. நியூஸ் பேப்பரை ஒழுங்காக படிங்க, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கவர் ஆகும். அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நியூஸ் பேப்பர் உங்களை படிக்க வைக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஒரு ஃபெசிலிட்டேஷன், நியூஸ் பேப்பர் படிக்கும்போது டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். இந்த நியூஸ் என்னன்னே வந்து புரியாமல் இருக்கும், அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கும், எந்த நியூஸை கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கும், எக்ஸாமுக்கு எது ரெலவெண்ட் இரலவெண்ட் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஓவரால் அவுட்லைன் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் பேசிக்காக எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கணும், ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு ப்ராப்பராக இதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அண்ட் நீங்கள் ஒரு டைம் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? இதில் பேசிக்கான நியூஸ் பேப்பர்லேருந்து என்ன கவர் ஆகணுமோ அது உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த்தை கம்பைல் பண்ணி மந்த்லி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவேன். அதை ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரீகேப் ஆயிரும். அண்ட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணி தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்குமே ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மேகசின்ஸை கவர் பண்ணிக்கோங்க. மோர் தென் எனஃப். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க.
இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயம். இந்த ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ஒரு 1 month 2 monthக்கு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ரியலைஸ், யூ வில் கெட் கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில்ட் ஆகும். ஐ ஹோப் யூ guys getting my point. Still if you have any doubts, let me know in the comment section. I will address your doubt. And one more thing, Telegram channel link description box la irukku, மறக்காம join பண்ணிக்கோங்க. And if you feel worth watching, kindly share it with your peer groups and don't forget to hit the like button. That will be very useful for me guys. Without further delay, let's move on to the first news. When it comes to first news, இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட டெஃபினிஷன் பத்தி பேசுறாங்க. இத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு வந்துருவோம். இதுல என்ன அப்படின்னா 1978ல பெங்களூர் வாட்டர் சப்ளை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்குது. 7 judge கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஆர்கனைசேஷன் அது இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிஸ்டமிக்கா இருக்கணும், ஆர்கனைஸ்டு கண்டினியூஸ் ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கோஆபரேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் இருக்குது இல்லையா, இது ஹியூமன் வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும், ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும். இதுதான் வந்து அதில் சொல்றாங்க. இதான் ட்ரிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது. இப்படி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், முனிசிபல் பாடிஸ், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்த 3 டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்த 3 ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதுவுமே இண்டஸ்ட்ரி கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராட் கேட்டகரைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராடான அப்ரோச் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் லேபர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்ளிகேபிள் ஆயிரும். ஓகேங்களா, இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் 1978ல கொண்டு வந்தது. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இதில் சின்ன எக்ஸ்க்ளூஷன் தான் வந்துருக்குது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து டிஃபென்ஸோ, ஜுடிஷியரி, போலீஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் மட்டும்தான் இந்த லாக்கு கீழே வராது. மற்ற எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் 1978ல 7 judge பெஞ்ச் வந்து கொண்டு வந்தது, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து கொண்டு வந்தாங்க. இது 1947 இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு வந்தது. பட் இப்போ நியூவா இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த நியூஸ் ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க, இண்டஸ்ட்ரி ரிலேஷன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 1978ல சொன்ன ஜட்ஜ்மெண்ட், அதாவது இண்டஸ்ட்ரியோட அந்த கேட்டகரைசேஷன் ப்ராட் அண்ட் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2020 ரூலை பேஸ் பண்ணி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அப்ளை ஆகாது, அந்த டெஃபினேஷன் அப்படியே அப்ளை ஆகாது அப்படின்னு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ 9 judge பெஞ்ச் வந்து இருக்குது, 9 judge கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இதை சொல்லியிருக்குது. ஓகேங்களா, அதுதான் இந்த லைன்ல சொல்லியிருப்பாங்க. கோர்ட் மஸ்ட் இன்டர்பிரேட் இண்டஸ்ட்ரி அஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 1947ல 1978ல இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அங்கே சொன்ன இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற டெஃபினேஷனை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இப்போ அப்ளை பண்ண வேணாம், பிகாஸ் இப்போ நியூ ரூல் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி இதில் சொல்றாங்க. இப்போ இந்த நியூஸ் ஆர்டிகலுக்கு வாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பெண்டிங் கேசஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, இந்த கேசஸை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற டெஃபினேஷன் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பெண்டிங்ல இருக்க கேசஸ்க்கெல்லாம் இந்த 1978ல சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல இந்த இண்டஸ்ட்ரிங்கிற டெஃபினேஷனை வச்சு நம்ம இதை வந்து ரிசால்வ் பண்ணிடுவோம். பட் இதுக்கு மேல வரக்கூடிய கேசஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ரூல் என்ன 2020 ரூல் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இந்த இன்டர்பிரேஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த இன்டர்பிரேஷன் இருக்குதுல்ல 1978ல இருக்கக்கூடிய இந்த இன்டர்பிரேஷனை 2020 ஆக்ட் மேல பர்டனை போட வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் ஆர்டிகல்ல பேசியிருப்பாங்க. இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க, இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் நியூஸ் ஆர்டிகல் இங்க பாருங்க, இந்த சைட்ல வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுல ஜஸ்டிஸ் நாகரத்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு பாத்தீங்களா 1978 ஜட்ஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷன் அப்படிங்கறத இப்போ ரிஃபைன் பண்ணி புது ரூலுக்கு பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா. இப்போ இதுக்கு இவங்க அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஒப்பீனியன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே ஃபாலோ பண்ணலாம், அந்த ட்ரிபிள் டெஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணலாம், அதிலே எல்லாமே கவர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜஸ்டிஸ் நாகரத்னா அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. மெயினா இவங்க சொல்றது என்னன்னா, அந்த ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சொல்றாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்தாதான் அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் லேபர் ரைட் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி இருக்கிறதே வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த 1978 ஜட்ஜ்மெண்ட்ல டாமினன்ட் நேச்சர் டெஸ்ட் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டேர்ம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதையுமே இவங்க அப்கேல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டாமினன்ட் நேச்சர் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். ஓகேங்களா, இப்படி பண்ணும்போது அந்த மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ்ல எந்த ஆக்டிவிட்டிஸ் டாமினன்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை கன்சிடர் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. பிகாஸ் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், டாமினன்ட் பண்ற கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது அது இண்டஸ்ட்ரி கேட்டகரியில் வரும். அண்ட் மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஒரு மைனரா ஒரு 10%ல ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும், அதை பார்க்கும்போது அது இண்டஸ்ட்ரி கேட்டகரியிலே வராது. அப்படி இருக்கும்போது அது இண்டஸ்ட்ரி கேட்டகரியிலிருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடலாம்ல, அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் அந்த லேபர் ரைட் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்காம போயிடும்ல. அதனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆர்கனைசேஷன் டாமினண்டா என்ன ஒர்க் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணணும் அது இண்டஸ்ட்ரியா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ இதுவுமே அப்கல் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே 1978 ஜட்ஜ்மெண்ட்ல தான் சொல்றது. ஃபைனலாக சிம்பிளா நான் கிரக்ஸல் ஒன்லைன் சொல்றேன் பாருங்க,
ஜஸ்டிஸ் நாகராஜன் என்ன சொல்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1978 சொன்ன ஜட்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த கேட்டகரிசன் அந்த டிஃபனேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து லேபர் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அந்த 1978 ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டாமினன்ட் நேச்சர் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவுமே வந்து இவங்க அப்கேல் பண்றாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல் ரெண்டுமே இதை பத்தி தான் வந்து பேசுறாங்க. ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியோட டெஃபினிஷனை பத்தி பேசியிருக்காங்க. ஐ ஹோப் யூ கைஸ் கெட்டிங் மை பாயிண்ட் அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். அண்ட் இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நீட் ப்ரொடெஸ்ட் போச்சு இல்லையா, நம்மளுக்கு தெரியும் இல்லையா, போலீஸ் ஆக்ஷனை வந்து அகேன்ஸ்டா ஸ்டூடெண்ட்க்கு அகேன்ஸ்டா நடத்திருப்பாங்க இல்லையா, இதை என்கொயரி பண்றதுக்காக ஒரு ஹை பவர்டு என்கொயரி கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் சுபாஷ் ரெட்டி தலைமையில் இந்த கமிட்டி வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் லைன் தெரிஞ்சுக்கோங்க, மோர் தென் எனஃப். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கும்போது ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஜார்க்கண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிருக்கும், எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. 12th 13th JPSC எக்ஸாமினேஷனை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் 2014 இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஜார்க்கண்ட்ல இப்போ அதோட ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் எப்படி பாத்தீங்கன்னாலும் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம் அப்படிங்கும்போது அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டே போட்டிருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ண முடியாது. இதுல ஜென்யூனா இருந்தவங்களும் இருப்பாங்க, ஜென்யூனா எக்ஸாமை படிச்சு பாஸ் பண்ணவங்களும் வந்து இருப்பாங்க, அவங்களும் வந்து தண்டிக்கப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்க. நோ ஒன் கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த பெர்மனன்ட் ஜாப் வித்வுட் அதரிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கணும், ஸோ அவங்க ப்ரூவன் ஆயிருக்கணும், தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவன் ஆயிருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் நீங்க எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, பார்க்கலாம் ஃபர்தர் அப்டேட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் செக்டார் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கும் பாருங்க, அதோட growth வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. 5.4% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இது மந்த்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். பட் இது ரிலேட்டடாக எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதோ மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. பேஸ் இயர்னு பார்க்கும்போது 2022 2023 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2011-12 இருந்துச்சு, அதை மாற்றி இருக்காங்க. மந்த்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாருங்க கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட், ஃபெர்டிலைசர், ஸ்டீல், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி. இப்போ புதுசாக ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஓர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 8 இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது, இப்போ 9 இண்டஸ்ட்ரீஸாக மாற்றிருக்குது. இது ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண சேஞ்சஸ். ஓகேங்களா, ஏன்னா இது மந்த்லி பேசிஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட ஃபேக்ட்ஸ் அதோட நம்பர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லை, மாறிட்டே தான் வந்திருக்கும். இப்போ ஸ்லோ டவுனில் இருக்குது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், ஆயில்ஸ். இது ரொம்ப டவுன்ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எம்பவர்டு கமிட்டி கிட்ட சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங்ல நிறைய இருந்திருக்குது. இந்த பெண்டிங்ல இருந்த அப்ளிகேஷன்ஸை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்வயர்மெண்ட், எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கலாம். ஸோ அந்த பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 8 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸப்ட் அந்த ட்ரைபல் ஏரியாஸ் மட்டும் தான். அண்ட் திரிபுரா, ஜம்மு காஷ்மீர், லடாக், இதுதான் அந்த 8 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா 6 நான் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ், அதாவது என்னன்னா அந்த 6 நான் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சிஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். இவங்க எல்லாரும் தான். ஓகேங்களா, இப்போ இவங்க டிசம்பர் 31 2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். எங்கிருந்து வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த 3 கண்ட்ரியில இருந்து இந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சிஸ் அண்ட் கிறிஸ்டியன். ஸோ இவங்க வராங்க அப்படின்னா 2014 முன்னாடி வராங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க தான் நான் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீமுக்கு கிடையாது. ஓகேங்களா, இவங்க வந்து 5 வருஷம் இருந்தாவே போதும், இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ 12 months வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி வந்து இருக்கணும். ஸோ ஜென்ரலாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்டு கேட்டகரிஸில் வந்து கொடுப்பாங்க. அண்ட் மற்ற ரீஜன்ஸ்னு பார்க்கும்போது 11 years இங்கே ஸ்டே பண்ணி இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது லட்சுமிகாந்தில் இருக்கும், நம்மளோட ஸ்டாட்டிக் புக்கில் இருக்கும். சிட்டிசன்ஷிப் சாப்டர் எடுத்து வச்சு ஒரு டைம் நல்லா ப்ராப்பராக ரீட் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை பற்றி தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் பேசியிருப்பாங்க. பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும். ஓகேங்களா, அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க 2 பேருக்கும் பைலேட்டரல் மீட்டிங் நடந்திருக்கும். இந்த மீட்டிங்ல எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, இந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. எப்படி எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிகலை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், சிம்பிளாக தான் இருக்கும். மேரிடைம் டொமைன் அவேர்னஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நேவல்
கோஆபரேஷன் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வரும்போது இங்கே மேலே கொடுத்துருக்க பாருங்க தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்மி பீப்புள் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். அண்ட் ஜெய்மேக்ஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேவி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். வீர் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப் ரிப்பேர் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அந்த சி லைனில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜாயிண்ட் நேவல் அண்ட் ஷிப் பில்டிங் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷன் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இவ்வளோ தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் இட். அண்ட் when comes to next நியூஸ், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட பெஞ்ச், அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட்டோட பெஞ்ச் லடாக்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஹைகோர்ட் எதுவுமே வந்து கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் அதோட பெஞ்சை மட்டும் கொண்டு போயிட்டு அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னா when comes to தமிழ்நாடு we have மெட்ராஸ் ஹைகோர்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் லடாக்ல ஒரு பெஞ்சை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹியர் ஐ ஹேவ் a question for you. இந்தியாவில் how many high courts are there அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் when comes to next நியூஸ், ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான். இப்போ பாகிஸ்தானில் இந்தியன் எம்பசி வந்து இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் பாகிஸ்தான் எம்பசின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ் மீன்ஸ் என்ன இந்த நியூஸ் ஆர்டிகல் சொல்றாங்கன்னா இந்த பேரிகேட்ஸ், கியூ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் அண்ட் விசா செக்ஷன்ஸ், இந்த பார்க்கிங் லாட், அந்த பார்க்கிங் ப்ராப்பரா பண்ணணும்ல அந்த மாதிரி மெக்கானிசம்ஸ் இது எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் எம்பசியில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் எம்பசி கிட்ட இந்த மாதிரி அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல பேசியிருக்காங்க. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மூவிங் டு தி நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமஸ்தே ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும். நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2023-2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2026 அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரூரல் இந்தியா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்பன்ல தான் இருந்துச்சு. இப்போ ரூரல் இந்தியாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க இந்த ஸ்கீம் வில் கவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோவர் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங்கே இப்போ இருக்கக்கூடியவங்க, அண்ட் வேஸ்ட் பிக்கர்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி இதில் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ட்ரைன் கிளீனர்ஸ், அதுக்கப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், ஃபீக்கல் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், ரூரல் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குது இந்த ஸ்கீம். ஓகேங்களா? அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிகல் எதை பற்றி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் அசார்ட் சோவர் அண்ட் செப்டிக் டேங்க் கிளீனிங் த்ரூ மெக்கனைசேஷன். அப்படின்னா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த கிளீன் பண்றவங்க எல்லாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோட மெயின் அப்ஜெக்டிவ். இப்போ ஏதாவது ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹோல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா மேனுவலாக உள்ள போய் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மெக்கானிசம்ஸ் அவங்களோட மெஷின்ஸ் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா மேனுவலாக உள்ள போக தேவையில்ல, அவங்க சேஃபாக இருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கீம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்கீம் மூலமா இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோ இல்லை ஃபீக்கல் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோ இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இதை ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு நிறைய செலவு தேவைப்படும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்கீம் வழியா இவங்களுக்கு சப்சிடைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து கொடுப்பாங்க. இப்படி பண்ணும்போது இவங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்து வச்சு பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுதான் விஷயம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல? இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி ஏன் உள்ள வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதில் இந்த நியூஸ் ஆர்டிகல் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்கீம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது, இதை அவைல் பண்ணிக்கிறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷன் கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுதான் ஒரு மெயின் இஷ்யூவா இதில் வந்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2652 ப்ராஜெக்ட் தான் அப்ரூவ் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ SSWன்னு சொல்றாங்க. எதுனா இந்த செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ் தான் SSWன்னு சொல்றாங்க. அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 810 மெம்பர்ஸ்க்கு தான் அப்ரூவ் கிடைச்சிருக்கு இந்த கேபிட்டல் சப்சிடி அப்படிங்கிறது. அதில் ஃபண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 147க்கு தான் வந்து ஃபண்ட் ரிசீவ் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் தான் மெயின் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டு இந்த கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒன் மோர் திங், இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி யாருன்னு பார்த்துக்கோங்க. நேஷனல் சஃபை கரம்சரிஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் பர்டிகுலர் நியூஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். when comes to this news, இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசின்னு ஒன்று இருக்குல்ல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 3 லாங்குவேஜ் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இஷ்யூ வந்துருக்குது. ஏன்னா இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கல்ல, 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க. அப்படி போர்டு எக்ஸாம் எழுதும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் சடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் வந்து உள்ள வைக்கும்போது போர்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th வந்து எக்ஸாம்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து இல்லை. ஓகேங்களா? அண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th 8th 9th இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எக்ஸாம் சமயத்தில் இப்போ இங்கே 7th படிச்சிருக்கவங்க போர்டு எக்ஸாம் 10th வந்து போகும்போது இவங்களுக்கு இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டம் மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த நியூஸ் ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6th படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி எதுவுமே
பேசல. அதனால இந்த நியூஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6th படிச்சிருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கும் ஒன் டைம் எக்ஸம்ஷன் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ 6th இருக்கிறவங்களுக்கும் 10th போகும்போது ஒரு எக்ஸம்ஷன் வந்து கொடுங்க. ஒரு டைம் மட்டும் வந்து இந்த தேர்ட் லாங்குவேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி இல்லாமல் ஒரு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் CBSE கிட்ட கேட்குறாங்க, ஜஸ்ட் இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த 3 லாங்குவேஜில் என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இருக்கணும், 2 இண்டிஜினஸ் லாங்குவேஜ். இதுதான் 3 லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கிலீஷ்னு வரும்போது அது ஃபாரின் லாங்குவேஜே இருந்தாலுமே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கிலீஷ் எடுத்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிஜினஸ் லாங்குவேஜ் தான் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, ஜாப்பனீஸ் இந்த மாதிரிலாம் வந்து படிக்க முடியாது. ஸோ இதில் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி பிலீவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜ் எதுவுமே எடுக்க முடியாது. 2 இண்டிஜினஸ் லாங்குவேஜ் தான் எடுக்கணும். இங்கிலீஷ் வந்து காமனாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்து வந்து கன்சிடர் பண்ணிட்டா மற்ற லாங்குவேஜ் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து கன்சர்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனதுனால எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ண முடியாமல் பேப்பர் லீக் ஆகுது, எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராப்பரான ஒரு ரிஃபார்ம் எப்போ கொண்டு வருவாங்கன்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் வென் கம்ஸ் டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது இந்தியாவில் இதுதான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வென் கம்ஸ் டு சுகர் இம்போர்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ சுகர் இம்போர்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது 10 lakh டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரா சுகர். இப்போ இதில் டேரிஃப் ரேட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டேரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபைஸ்டு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரிலேருந்து டியூட்டி இல்லாமல் இல்லை லெஸ் கஸ்டம் டியூட்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு செர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கோட்டா வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் 10 lakh tons வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம் டியூட்டி ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த கோட்டா அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த பல்காக வந்து புக் பண்ணுவாங்களே, பல்காக வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 tons தான் வச்சுக்கணும். ஒரு 1 monthல 10 tons தான் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3900 per quintal இருந்து 5400 5500க்கெல்லாம் போயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா EOI அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. EOI அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபாரில் ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணுறதா, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதா ஒரு பிளான் இருந்திருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை இப்போ வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் ஷாம்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் ஏரியா பார்த்தோம்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் 91,000 வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி 91,000 crore மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கு எல்லாமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை வந்து அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதை தொடர்ந்து அந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் AI டேட்டா சென்டர்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் கன்சர்ன்ஸ் அங்கேயே இருக்கும்போது இந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணிட்டாங்க, வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. இப்போது இதுதான் கைஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week முன்னாடி வந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா? அதை கண்டினியூஷன் தான். அந்தமான் நிக்கோபாரில் 91,000 வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரதா பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு. அது ரிலேட்டடாக தான் இப்போயும் வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சப்போஸ் இந்த இஷ்யூ பெருசாக பூதகரமாக போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், இதுதான் அப்படியே நியூஸ் பவர்ஃபுல்லாக இந்த மாதிரி நியூஸ் இருக்கும், எடிட்டோரியலாக இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், நியூஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், எங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது இப்படியே முடிஞ்சிச்சுன்னா இந்த நியூஸ் இதுக்கப்புறம் இது மேலே வரவே போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும், என்ன நம்மளை சுற்றி நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நியூஸ் பேப்பர் படிக்கிறதோட மெயின் அப்ஜெக்டிவ் அது எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எக்ஸாம் அப்படியோ UPSC எக்ஸாமினேஷனுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸ் வந்து பார்க்கும்போது ஜோனல் கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்குது. 31st சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் மகாபலிபுரமில் நடந்திருக்குது 2026. ஓகேங்களா? தமிழ்நாடு தான் ஹோஸ்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு CM தான் வைஸ் சேர்மன் அப்படிங்கிறது. இப்போது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கணும். நம்ம நேற்றே இந்த நியூஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா? இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்க இல்லையா. நம்ம யூனியன் அண்ட் ஸ்டேட் அந்த ஸ்டாட்டிக்கில் வந்து படிச்சிருப்போம், லட்சுமி அதில் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அந்த ஆக்டை போட்டு தான் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
அதே ஆக்ட் தான் இந்த ஜோனல் கவுன்சில் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் வந்து கொடுக்குது. நம்ம இந்தியாவில் 5 ஜோனல் கவுன்சில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்தர்ன் ஜோனல் கவுன்சில், சென்ட்ரல் ஜோனல் கவுன்சில், ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், சதர்ன் ஜோனல் கவுன்சில். இப்போ நடந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 31st சதர்ன் ஜோனல் கவுன்சிலுக்கான மீட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மகாபலிபுரத்தில் நடந்திருக்குது. இப்போ இந்த ஜோனல் கவுன்சிலோட காம்போசிஷன் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ காம்போசிஷன் வரும்போது இந்த ஜோனல் கவுன்சிலுக்கான சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர். அதனால தான் அமித்ஷா வந்திருப்பாங்க. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒன் ஸ்டேட் இன் தட் பர்டிகுலர் ஜோன். ஓகேங்களா? இப்போ சதர்ன் ஜோன் அப்படின்னு வரும்போது, சதர்ன் ஜோனல் கவுன்சில் வரும்போது, சதர்ன் ஸ்டேட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி இதெல்லாம் சதர்ன் ஜோனல் கவுன்சிலில் வரக்கூடிய ஸ்டேட்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரொட்டேஷனல் பேசிஸில் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மனாக வந்து இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டைமில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக வைஸ் சேர்மனாக இருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு மெம்பர்ஸ்னு வரும்போது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் இந்த ஜோன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரும் வந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் 2 மினிஸ்டர் ஃப்ரம் ஈச் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அதாவது 2 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துப்பாங்க. அண்ட் ஏதாவது யூனியன் டெரிட்டரிஸ் இன்வால்வ் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லை லெஃப்டினன்ட் கவர்னரோ யாருக்கு அங்கே இருக்காங்களோ அவங்க வந்து கலந்துப்பாங்க. இவங்கெல்லாம் மெம்பர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாமல் அட்வைசரி நேச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து கலந்துப்பாங்க. அவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ண, நித்தி ஆயோக் நாமினேட் பண்ண பர்சன்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அண்ட் சீஃப் செக்ரட்டரிஸ், எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரிஸ் வந்து கலந்துக்குவாங்க. அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களும் வந்து இதில் இருப்பாங்க. இதுதான் இதோட காம்போசிஷன், ஜோனல் கவுன்சிலுக்கான காம்போசிஷன். இப்போது நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இது அந்த டைமில் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1956 கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லேட்டராக 1971 ஆக்டை போட்டு 1972 தான் இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு செப்பரேட் ஆக்டை போட்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. செப்பரேட் ஆக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1971 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை போட்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாகவே எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஜோனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்குது. 5 ஜோனல் கவுன்சிலாக வந்து பிரிக்கிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் அப்போ பிரிக்கல, 1956 அப்போ விட்டுட்டாங்க. இப்போ லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா 1971 நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் ஒன்று போட்டு, நார்த் ஈஸ்டர்னுக்கு ஒரு ஜோனல் கவுன்சில் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஆக்டை போட்டு கிரியேட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் விஷயம். பட் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நார்மல் ஜோனல் கவுன்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த 5 ஜோனல் கவுன்சில் அதோட காம்போசிஷனும் நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலோட காம்போசிஷனும் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஜோன்ஸோட காம்போசிஷன் வந்து பார்க்கும்போது, நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலோட காம்போசிஷன் பார்க்கும்போது இங்கேயும் வந்து சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான். பட் வைஸ் சேர்மன் யாருன்னு பார்க்கும்போது ஒரு யூனியனில் ஒரு மினிஸ்டர் வந்து இருக்கும், ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? அது என்ன மினிஸ்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். அந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் தான் இங்கே வந்து வைஸ் சேர்மனாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இங்கே டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெம்பர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 8ன்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா 7+1 தான். அந்த 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலே சேர்த்துட்டாங்க. அதனால தான் அது 8 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் பார்த்தீங்கன்னா 3 பர்சன்ஸை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் மெம்பர்ஸ். அண்ட் இதுதான் நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலோட காம்போசிஷன். இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் கவுன்சிலோட காம்போசிஷன். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஜோனல் கவுன்சில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். 31st ஜோனல் கவுன்சில் அமித்ஷா தான் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்பர்சன். ஓகேங்களா? இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து சுமூகமாக வந்து பேசி முடிச்சுக்கணும் அந்த ரீஜனில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி வந்து வருவாங்க, அமித்ஷா வந்து வராங்க. இப்போ இவங்க கிட்ட இந்த ஒரு ஜோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்கும்ல, இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களோட கன்சர்ன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசி ஒரு டிசிஷன் வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன்லேயும் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர்ஸ் அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க கன்சர்ன்ஸ் அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது இங்கே பேசியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன். ஓகேங்களா? இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக வந்து அவுட்கம் ஏதாவது வந்தால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த டிஸ்கஷனில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். எதுவும் மெமரி எல்லாம் பண்ணணும், எது நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பங்களாதேஷில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு வந்து பார்த்தோம் இல்லையா, அதில் அலாம்கீர் அப்படிங்கிறவங்க விக்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை எதிர்த்து போட்டிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா 84 வயசு, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 78 வயசு. இப்போ பார்க்கும்போது என்னென்னா 78 ஏஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து படிக்கும்போது ஏதாவது ஃபெயிலியர் இப்போ பார்க்குறோம் அப்படின்னாலே உடனே வந்து லைஃபே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வந்து உட்காந்துட்டு இருப்போம். பட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது பாருங்கள் 78 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிருக்காரு. அவர் ஆப்போனண்ட் பாருங்கள் 84 இயர்ஸ். அப்போ வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 78லேயும் வந்து கிடைக்கும்,
1984 வந்து நம்மளுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நம்ம மோட்டிவேட்டடாக வந்து இருக்கணும், கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். அதுக்குன்னு 78 வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கணுமா அந்த மாதிரி வந்து கேட்காதீங்க. ஜஸ்ட் இப்போ இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருப்போம் லைஃபே வந்து இவ்வளோதான் அப்படின்னு வந்து முடிஞ்சு போன மாதிரி அப்படிலாம் நினைப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்க வேணாம். 78 ஏஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டினியூஸாக நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஏதாவது வேக்கண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணி ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ட்ரியில் வித்தின் 90 டேஸில் எலெக்ஷனை வச்சு அந்த போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷனை வச்சு இவர் பிரசிடென்ட்டாக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 23rd பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஏன் வந்து 35 இயர்ஸாக வந்து எலெக்ஷன் வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 35 இயர்ஸாக என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டே பண்ணாமல் அன்கண்டஸ்டட் போல், அதாவது போலே நடத்தாமல் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நடந்திருக்குது. பிரசிடென்ட் இல்லாமலாம் இல்லை, இருந்திருக்காங்க. பட் ஓப்பன் எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. இந்த டைம் தான் ஒரு ப்ராப்பரான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவிங் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஈரான் யூஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் வார்ஃபேர் வந்து நான் நடத்துவேன் ஈரான் மேலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரானுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி மேலேயும் வந்து நான் எக்கனாமிக் வார்ஃபேர் வந்து நடத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்போவுமே வந்து போயிட்டே இருக்கிறது தான். ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு வந்து வேறு வேலை இல்லை, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு, ஃபெயில்டு பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இதில் பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் சும்மா படித்து பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நியூஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எப்போவுமே நம்ம பார்க்குற மாதிரி அந்த பார்டரிங் நேஷன்ஸு, ஸ்டேட்ஸு, கல்ஃப் நேஷன்ஸில் கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு சில டைமில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் இவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் பெருசாக நம்ம பிளேசஸ்லாம் எதுவும் பார்க்கல. அதனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நம்ம நோட் பண்ணி வச்சு அந்த பிளேசஸ் எல்லாம் மறக்காமல் விட்டுறாதீங்க, அதாவது பார்க்காம விட்டுறாதீங்க, அதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ எடுத்து வச்சு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஐ hope you guys are getting better clarity about today's important news article. With that clarity, try to read newspaper. Definitely you can complete the paper. And if you feel worth watching, kindly share it with your peer groups. Don't forget to hit the like button. That will be very useful for me guys. And Telegram channel link description box la irukku, மறக்காம join பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Have a nice day.